ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஹால் வீடியோ பார்க்க போகிறோம். அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயே இந்த ஹால் வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் என்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து ரீசெண்ட் டைம் ஷூட் அப்போலாம் ஃபாலோ பண்ண ஒரு சில திங்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு பர்சனலாக வந்து இந்த திங்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுலேயும் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், நான் நிறைய ஹால் வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணப்பையும் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின். நிறைய பேர் கூட வந்து கேட்பாங்க, ஸோ இதுக்கு வந்து ஏதாவது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து நல்ல மஸ்காரா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம் ஒரு மஸ்காரா வாங்கியிருந்தேன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அதெல்லாம் கூட உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து அண்ட் வெயிட் லாஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது வந்து ஒரு செயின் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த செயின் பற்றின அந்த கிராம் வெயிட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 2 பேராவது எவ்ரிடேவுமே கேட்பாங்க. ஒன்று இன்ஸ்டாவில், இல்லைனா ஷார்ட்ஸில், இல்லை ரீலில், எதுலையாவது ஐ மீன் வீடியோவில். கண்டிப்பாக மற்ற ஜுவல்லரி ப்ராடக்ட் நான் ஷோகேஸ் பண்ணால் கூட இந்த பர்டிகுலர் செயின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். இது வந்து சரவணா எலைட்டில் வந்து வாங்கினது. மோஸ்ட்லி நிறைய ஷோரூம்ஸ்லேயே இந்த செயின் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து நான் ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருந்தேன். லைட் வெயிட் செயின் தான். டெய்லி வேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக லைட் வெயிட் செயின். பட் டெய்லி வேர் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி வேர் ஓகே, இப்போதைக்கு ஒன்றும் ஆகலை. செயின் ஆனால் கொஞ்சம் இலக்கும். அதாவது லென்த் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது. மேபி டெய்லி வேர் பண்ணுறதுனால இருக்கலாம். சாம்ஸ் செயின் மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங்ஸ் நிறையா இருக்கும். லைக் அரௌண்ட் ஒரு 9 கிராம்ஸ் ஆர் 10 கிராம்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து 9 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அப்ராக்ஸ் அவ்வளோதான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மோஸ்ட்லி நிறைய நாள் ஆச்சு இந்த ஹால் வீடியோ பண்ணி. அண்டு ட்ரை ஸ்கின்னுக்கு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த மினிமலிஸ்ட்டோட இந்த ஸ்குவாலைன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஏதாவது நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணலாமா அப்படின்னு நான் நிறைய வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஃபேஷியல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஏதாவது ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நேச்சுரலாகவே வந்து ட்ரைனஸ்க்கு இந்த ஆயில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆயிலில் நான் வந்து ட்ரை பண்ணேன். இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இது ஆக்சுவலி இட்ஸ் மை செகண்ட் பாட்டில் இந்த மினிமலிஸ்ட்டு. ஐ திங்க் ப்ரைஸ் கூட அரௌண்ட் 699 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. எப்போவும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணதுனால நான் என் ஃபேஸில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். மற்ற கேரியர் ஆயில் ஏதாவது ஆயிலோட கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக எடுத்து எப்போவுமே வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுவேன். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வின்டர் சீசனில் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ஸ்கின்னு. அதுலேயே வந்து நம்மளுக்கு 30+, 35+லாம் டெஃபினட்டாக வந்து அதை ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு இது வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ரெகுலராகவே வந்து எவ்ரிடேமே யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னா மார்னிங்கே அழகாக வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, இதெல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னது தான். சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. அதுலேயும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆயிலி ஸ்கின் யாராக இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமி பேஸ் தான். அது பார்க்கறதுக்கு க்ரீமி பேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஜெல் பேஸ் நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து சூப்பராக அப்சர்வ் ஆகும். நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆயில் ஓவர் நைட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து எனி சன்ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசெண்ட் டைம் மாய்ஸ்சரைசர் லைக் ஃபவுண்டேஷன் அண்டு எனி பவுடர்லாம் நான் வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. பிகாஸ் அது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு செட்டே ஆகாது. இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் கூட வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப கேக்கியாக தெரியுது அப்படின்றதுனால. ஸோ இந்த ஆயில் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஆஃப்டர் தட் இட்ஸ் மை ஃபேவரட் CeraVe மாய்ஸ்சரைசிங் க்ரீம், எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக மாய்ஸ்சரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் வந்து சின்ன வயசுலேருந்தே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து இன்னும் நல்லாயிருக்கு, பர்டிகுலர்லி ஃபார் ஃபேஸ்.
ஓரளவுக்கு 6 to 7 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா லாங் ஸ்டாண்டிங்காக வரும். இது வந்து சூப்பரான ஒரு க்ரீம் இது. சின்னதுலேருந்து நல்ல பெரிய பாட்டில் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நார்மல் ஸ்கின் டோனுக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்னி பிம்பிள் மார்க்ஸ் கொஞ்சம் இருந்தது. அண்ட் கொஞ்சமாக வந்து நோஸ் கிட்ட கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்தது. அது வந்து நல்லா கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ப்ராடக்ட். ப்ரைஸ் கூட வந்து உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். அண்ட் இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு பென்சில் அண்ட் ஒரு சைடு வந்து ஸ்பூலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் மார்ஸ் பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருந்தது. இது வந்து ஷேட் ஐ திங்க் ப்ரௌன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரைமர் சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் லைக் 299 மார்ஸோட அந்த ஒரு சூப்பரான ப்ரைமர் ஜெல் பேஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த போர் கியூர் ப்ரைமர் அப்படின்னு போட்டிருந்தது. நான் இதை ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருந்தேன். பட் டியூப் வந்து ரொம்ப சின்ன டியூப் தான், ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. உள்ள குவான்டிட்டியுமே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் நல்லா இருந்தது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நல்லா ஒரு அழகான பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே நல்ல ஒரு சொல்கிறது ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகும் உங்கள் ஃபேஸ்க்கு. நல்லா ஈவன் டோனாக உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ப்ரைமர் அது. அண்டு இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்கின் டோன் ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைம் வந்து ஷூட் மட்டும் இல்லை, ஸோ அம்மாவுக்குமே ஹெல்த் சரியில்லைன்றதுனால அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட வந்து நம்மளுக்கு டிஸ்கலரேஷனோ இல்லைனா நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸு எல்லாமே தெரியும்னுவாங்க. அது என் ஃபேஸில் அப்பட்டமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பியும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரீகெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி ஆயில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரில. ஏதோ ஒரு வேகத்தில் இது வந்து நல்லா இருக்குது. நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நிறைய பேர் சொன்னாங்க இந்த ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முட்டாய் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேடு. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். அப்படியே போட்டால் அப்படின்னா என் ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப ஓவர் மேக்கப் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி மோஸ்ட்லி அனிமிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க ஃபேஸில் பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க மேக்கப். பட் டார்க்காக லிப்ஸ்டிக் போடும்போது அப்படி தெரியும். அதனாலே நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கலர். இது நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் ஃபேஸில் வந்து அப்படியே அழகாக வந்து உங்களுக்கு மைல்டான ஒரு பிங்க் டோன் வந்து கொடுக்கும். நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே வந்து டேப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ஸ்கின்னில் வந்து மர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அந்த ஆயில் நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணேன் இல்லையா, அது வந்து ஒரு 5 to 10 minutes கழித்து நல்ல ஒரு ஷைன் வந்து கொடுக்கும். அதை நீங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நான் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணல. இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் அந்த ஒரு மாதிரி பேபி பிங்க்கு ஒரு நல்ல ஒரு அழகான பிங்க் லவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மார்ஸோட இந்த பிங்க் ரஷ் ஐ திங்க் ஸோ இதோட கோட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே ப்ரைஸ் அரௌண்டு 290 அந்த மாதிரி நினைக்கிறேன். மார்ஸோடது 04 ரோஸ் ஸ்லஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரஷ் டைப்பில் வரும். கலர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பயந்த மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா இந்த கலர் அப்படின்ட்டு. பட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேட் கொடுக்கும். நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டபுள் மஸ்காரா நான் வந்து எப்போவுமே மெப்லைனை தவிர வேறு எந்த மஸ்காராவும் அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணுறதே இல்லை. எனக்கு மெப்லைன் ரொம்ப பிடிக்கும். மெப்லைன் அண்ட் லாக்மி ரெண்டுமே ட்ரை பண்ணுவேன். இது வந்து சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வால்யூமனைசிங் கொடுக்கும். மார்ஸோட தான் இதுவுமே. சூப்பரான கலரு, நல்ல டார்க் பிளாக்கு. நான் ஜஸ்ட்டு ரொம்ப மைல்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் இதை வந்து இந்த ஷார்ட் நான் எதுவுமே வந்து கட்டே பண்ணல. அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் போயிட்டுருக்கு. ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த அதே நேரத்தில் லாங் ஸ்டேவும் வாட்டர் ப்ரூஃப் தான் இது. இதுவுமே ப்ரைஸ் அரௌண்டு 299 ஒரு அவ்வளோதான் இருக்கும். 299. நல்ல ஒரு அழகான வால்யூமனைசிங் மஸ்காரா செமையாக இருந்தது. சிம்பிளான மேக்கப் லுக் வேணும். அட் த சேம் டைம் ட்ரைனஸுமே நம்ம வந்து
காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரிப் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த 4 ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன், எவ்வளோ அழகாக அந்த லேஷஸ் வந்து எடுத்து கொடுக்குதுன்னுட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் அ குட் மஸ்காரா இது கூட நான் வந்து சொல்வேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் அது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கூட ரொம்ப பெஸ்ட்டான ரேஞ்சும் கூட இது. அண்டு இந்த ப்ரஷ் வந்து ஆல்சோ ஃப்ரம் மார்ஸ். இது வந்து ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலி இட் இஸ் டார்க் ப்ரௌன். நான் வந்து எப்போவுமே ஐப்ரோ வந்து அந்த அளவுக்கு த்ரெட்டிங் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். லைட்டாக தான் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அந்த ஸ்பூலி வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா திக்காக ஐப்ரோ சூப்பராக காட்டும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஐப்ரோ பண்ணாதவங்களுக்கு இது இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வச்சு மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டாக நல்லா வந்து உங்களுக்கு அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இல்லை திக் ஐப்ரோ லவர்ஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அரல்ஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா கூட ஆக்சுவல் பிளாக் மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரௌன். பட் நேச்சுரல் ஐப்ரோஸ் லுக் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு மைல்டான 2 ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இந்த ஸ்பூலி வச்சு இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது நான் வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயா ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல், எந்த ஒரு க்ரீம் இல்லாமல், ஒரு நல்ல ஒரு ஷைன் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து நேச்சுரலாக அந்த ஷைனை வந்து கொண்டு வர முடியும். எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாமே மோஸ்ட்லி பட்ஜெட் ரேஞ்சஸ் லைக் $299 to மேக்ஸிமம் அந்த $699 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இதுதான் என்னோடய சிம்பிள் மேக் ஓவர். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷனும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும், ட்ரைனஸையுமே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஹைலைட்டருமே அப்ளை பண்ண வேண்டாம். இந்த ஆயில் வந்து நேச்சுரலாகவே ஃபேஸ்க்கு நல்லா வந்து ஷைன் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நீங்கள் எப்போவுமே வந்து மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்வர்ட் மூமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது. டேக் கேர், பை.